ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் வந்து குறுக்கிடுகிறது. அந்த வேளையில் அவர்கள் முறையிடுகிறார்கள், நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தில் அடிமைகளாக இருப்பது நலமாயிருந்திருக்குமே, ஏன் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று மோசேயிடம் முறையிடுகிறார்கள். There are times when we are going to a pleasant place or a great future. There might be a Red Sea standing before you. At that particular point, do not complain about what God is doing for you. You need to understand whatever God does, it is going to be a good thing, it's a pleasant thing for you. But you need to exercise the authority that God has given to you. இந்த வேளையில் ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறார், நீ உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்திற்கு நேராக உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்கிறார். God expects Moses to divide the Red Sea by raising his hands against the Red Sea. You need to understand the Red Sea is a great sea which will not divide by raising our hands. But you need to understand the rod of Moses was in his hand. It was not an empty hand, but the rod of Moses was in his hand. There was power in the rod. Today, the rod or the staff is the word of God. When you take the word of God in your hand and stretch it over the problem, over the Red Sea, it is going to divide for you and your people so that you will walk like a dry land. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ற அந்த கோலை நீங்கள் கரங்களில் எடுத்து அந்த கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டும் பொழுது உங்களுடைய சமுத்திரம் உங்களுக்கு பிளந்து விடுகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் அந்த சமுத்திரம் உங்களுக்கு பிளந்து கொடுக்க முடியாது. இவருடைய வார்த்தை என்கிறதான அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். We need to use the authority, the word of God that God has given to us, and divide the Red Sea, divide the problem, and solve the issues in your place. But you need to understand the water stood still because of the Ruah breath that came out of the nostrils of our God, which we read in Exodus chapter 15 verse 8. நம்முடைய தேவனுடைய நாசியின் சுவாச காற்று அந்த ஜலம் குவியலாக நிற்கும்படிக்கு செய்தது. இப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மாலே முடியாத காரியங்களை அவர் முடித்து வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா என்னென்ன காரியங்கள் அவர்களாலே செய்து முடிக்க முடியாமல் காணப்படுகின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனே கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும், அற்புதங்களை செய்தருளும். அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதான சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் இப்பொழுதே இரண்டாக பிளந்து கொடுத்தருளும். அவர்கள் கடந்து செல்ல உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.